இருக்கிறவர் நான் அல்ல, உள்ளாலே இருக்கிறவர் நான் மறித்து விட்டேன். 2:20 கலாத்தியர்ல பவுலப்போஸ்தலன் சொல்றார் இல்லையா, நான் கிறிஸ்துக்குள்ள மறித்து விட்டேன், எனக்குள்ளே இருப்பதோ அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறார், நான் அல்ல. நான் மறித்து மிக நாளாயிற்று. முந்திதான் பவுல், இப்பொழுது எனக்குள்ளே கிறிஸ்து வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த சாட்சி இருக்கா? இந்த சாட்சியை நீங்க தைரியமாக சொல்ல முடியுமா? போகிற இடங்கள்ல நீங்க சொல்ல முடியுமா? இதுதான் சாட்சி. மூன்றாவதாக தேவன் சொன்னார் பாருங்க, 14வது அதிகாரம் 26வது வசனத்துல, 26ல என்ன சொன்னார்? இதைத்தான் வேதத்தை வாசிக்கணும் எந்த நாளும் தேவன் சொல்லுகிறார். எந்த நாள் நீங்க வாசிக்கிறீங்க உங்களுக்கே அது விளங்காது. எந்த நாள் வாசிக்கிறீங்க என்னத்தான் வாசிக்கிறேன்னு தெரியாது. எந்த நாள் வாசிக்க சொல்றாங்களே, நான் ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரத்தை வாசிச்சு கொண்டே இருக்கிறேன், அதுல எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது, உங்களுக்கு கஷ்டகாலம் வரும் பொழுது, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் அறியாமல் தவிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது 26ல, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தை நினைப்பூட்டுவார். மகனை இப்படி எழுதியிருக்கு, நீ வாசிச்சிருக்கத்தானே, அந்த நாளில உனக்கு விளங்கல்ல, இதுதான் இப்பொழுது நீ செய்ய வேண்டும். நான் எழுதி வைத்திருக்கேன், உனக்கு புத்தகத்தை உன்னுடைய கையிலேயே கொடுத்திருக்கேன். ஆனபடினால அதை நினைப்பூட்டுவார் உள்ளாலே இருந்து. விளங்குதான் உங்களுக்கு? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். 4வதாக அவர் என்ன செய்கிறார்? 16வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை பாருங்க. 16:8. 3 காரியங்களை குறித்து கண்டிப்பாக அவர் இருப்பார். அவர் சும்மா தலையை தடவிட்டு போகிறதான தேவன் அல்ல. என்னுடைய பிள்ளை பாவம், மிகவும் கஷ்டப்படுறான், கஷ்டப்பாடுபட்டு படிக்கிறான், கஷ்டப்பாடுபட்டு வேலை செய்யறான், குடும்பத்தை கஷ்டத்திலே மத்தியிலே வழி நடத்துறான். ஆனபடினால் அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவனுடைய ஜீவியத்தை விடுவோம் அப்படின்னு சொல்லுகிற தேவன் எங்களுடைய தேவன் அல்ல. ஒரு சிறு பாவத்தை கண்டாலும் தேவன் கண்டிக்கிறார். இந்த காரியம் உனக்கு உரியது அல்ல, இது பிசாசுக்கு உரியது, இது உலகத்துக்கு உரியது. இதை எப்படி நீ பேசுற, இதை எப்படி நீ வாழ்கிற, இந்த உடுப்பையே நீ உடுத்துகிற, அது உனக்குரியது அல்லவே. இந்த வார்த்தையை நீ ஏன் பேச வந்த, அது உனக்குரியது அல்லவே. கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்து. ஒரு சிறு பாவம் இருந்தாலும் தேவனிடத்துல பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வர்யவான் வந்தான் இல்லையா, உங்களுக்கு தெரியும் தானே, அவன் வாலிபன் தானே, அவன் தைரியமாக வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல பேசினான் இல்லையா. பேசின உடனே அவர் என்ன சொன்னாரு? நீ நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வர வேணும்னு விரும்பினா போயிட்டு கற்பனைகளை கைக்கொள். அப்ப அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? சிறு வயசு முதல் இதெல்லாம் எனக்கு தெரியா, நீங்க என்னையா அத பழைய கதையிலையா பேசிட்டு இருப்பீங்க, நான் சின்ன காலத்துல இருந்து இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்ன உடனே அவர் அதுக்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லல. நீ எப்ப செய்த, நீ எப்ப இதெல்லாம் செய்த, நீ எனக்கே போய் சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏசினாரா? இல்ல, சைலன்ஸா இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் சின்ன காலத்திலிருந்து கற்பனைகளின்படி நடந்த ஒரு வாலிபர். அவன் தேவனுடைய வாலிபர். அவன் சிறு வயது முதல் கற்பனைகளின்படி நடந்தவர். இன்னும் எனக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறானே, அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அதான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தனே, இன்னும் என்ன இருக்கிறது? அவர் அன்பு கூர்ந்து இன்னும் எத்தனை குறைகள் இருந்துச்சு? 5 குறைகளா? வாலிப பிள்ளைகள் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனில் அன்பு கூர்ந்து இன்னும் ஒரு குறை அவனிடத்தில் இருக்கு. நீ எல்லாத்தையும் உனக்கே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு குறை, உனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. எல்லாத்தையும் வித்து நீ எனக்கு பின்னுக்கு வா. நீ இந்த உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிற, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு பெரிய ஐஸ்வர்யவான். நீ கற்பனைகளின்படி நடக்கலாம்.
வேதத்தின்படி நடக்கலாம், எனக்கு பயந்து இருக்கலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம். ஆனா எதையோ ஒன்று நீ கட்டி பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறாய். அந்த காரியத்தை விட்டுவிட உனக்கு மனதில்லை. சரியா குரங்கு வந்து அந்த குறும்பாய்க்குள்ள கைய